தான் ஆகணுமோ ஆரஞ்சு ஓடி தெரியும் சொட்டு கூட இல்லை இப்படி அது உண்மைதான் பள்ளையெல்லாம் காட்டி அடிச்சு முடிக்காம வணக்கம் நான் தான் செந்தூரன் நான் அம்மு நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை வந்துட்டோம் அதாவது எத்தனை நாள் போய் கிரிமலையில நின்றாங்க கிரிமலை போய் 3 நாள் வரும் 3 நாளைக்கு பிறகு எங்கண்ட வீட்டை இன்றைக்கு தான் நாங்க வந்து நிக்கிறோம் பார்த்தாலே தெரியும் இவங்களை வீட்டை வந்துட்டோமே என்று ஆனா என்ன வந்த உடனே ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம் செய்யப்படும் என்ன சந்தோஷமா ஒரு விஷயம் செய்யப்படும் அதுவும் முடிய இருட்டு விடாம வந்தாங்க 5 மணி 4 மணிக்கு விளக்கிட்டு நாங்கள் அங்கிருந்து வேற 5 மணி அதுதான் சமயம் எல்லாம் குஷ்டி எல்லாம் ரோட்டா ஃபுல்லா ஆட்கள் அதே கூட மற்றதுனா ஹோஸ்டிக்கு போயிருக்க திடீரென்று எங்களோட மாமாக்கு நெஞ்சு குத்து வந்துட்டு அப்போ நெஞ்சு குத்து வந்தபடியா நாங்கள் ஹோஸ்டி விட்டுட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம்னா நாங்களெல்லாம் விட்டானுன்னாங்க செந்தூரன் வசந்த மாமா எல்லாரும் தான் மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் பேர்ந்தாதால கொஞ்ச நேரம் சரியான கவலையாக இருந்துச்சு அப்போ நாங்கள் ஹோஸ்டியை பார்க்கவே இல்லை போய் கொஞ்ச நேரம் இருக்கவே மாமாக்கு அப்படி உடல்நிலை சரியில்லாம வந்தோடனே நாங்கள் அப்போ விட்டுட்டு எல்லாரும் வந்துட்டோம் என்ன செஞ்சிடணும் வரவே 4 மணி அப்படி ஆயிட்டு அப்போ அப்படியே நாங்கள் எல்லாரும் வலிக்கிட்டு வந்துட்டோம் இங்க நீங்க நேரம் பார்க்கிறீங்க நாங்கள் வந்து 1-1.5 பேரும் நீங்க அடுத்து நித்திரியே இல்லை போட்டீங்க அப்ப நாங்கள் வந்து உங்களை தான் ஒழிப்பினாங்க நீங்க நினைச்சிப்பீங்க பிடிங்கி இருக்கும் ஒழிப்பினாங்க போவோம் வாங்க ஒழிப்பினாங்க அச்சோ அப்ப எனக்கு தெரியாது உண்மைக்குமே நாங்கள் செஞ்சிடும் நானா ஒரு மணியான இருந்திருப்பினோம் அதுக்கு பிறகு ஆக்களுக்கு மயக்கி இருக்கும் நித்ரியா போயிட்டோமா அப்ப இவியல் வந்து ஒழுப்பத்தான் 4 மணிக்கு தான் வந்தவினோம் அப்ப அப்படியே போறோம் அப்படி இங்க வந்து நித்திரோம் நீங்களோ நாங்களும் வந்து படுத்து கொஞ்ச நேரம் கிடந்தாங்க என்ன டிரைவர் கூட மாமா ஓட மாட்டேங்குது எனக்கு நித்திர வருது அதுதான் உண்மைதானே அப்ப பிடிக்க முழுப்பு இருந்தா ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் தானே அதோட அங்கால கொஸ்டியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளுமா இருந்துச்சு அப்ப மாமாசனை விடியத்தான் போவோம்ண்டு ஆனா இவர் வந்த ஒண்ணுமே எனக்கு தெரியாது நான் 4 மணிக்கு தான் வந்து எங்களை கூட்டிக்கொண்டு போறேன் ஹாஸ்பிட்டல்ல நின்று அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கிடந்து திருப்பி அதுக்கு பிறகுதான் வெளுத்துட்டு இங்க வந்த நாங்கள் 5 மணிக்கு வந்து சேர்ந்துட்டோம் வீட்டுல 5 மணிக்கு வந்து சேர்ந்தோடனே இங்கால பார்த்தா கூத்து நடக்கும் எங்க ஊர் பக்கம் இங்கால கூத்து நடக்கும் அப்படியே வீடியோ தொடர்வோமே ஆனா என்ன இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ இரவு பொழுது இல்லை ஆனா என்ன இரவு பொழுதுக்கு காரணமே செந்துரன் தான் நான் பின்னேரம் தான் செய்வேன் வலிக்கிட்டேன்னா செந்துரன் வந்ததே இரவுக்கு தான் என்ன செந்துரன் சின்ன ஒரு அலுவலண்டா போனோம்னா அப்ப அப்படியே வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுது அப்ப நாங்களே என்ன வீடியோ பார்ப்ப போறோம் இன்றைக்கு அது இப்ப சொல்ல மாட்டேன் இன்றைக்கு இரவு பொழுதுபடி அது வீடியோக்குள்ள தான் சொல்லுவோம் அப்ப எங்களோட வீடியோ போறதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல எங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணா நாங்க போடுற வீடியோ உடனே வரும் இப்ப வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் ரைட் வாங்கோ வந்தா இப்ப நாங்கள் வித்தியாசமா அதுவும் கொஞ்ச நேர வேலையில இன்றைக்கு எப்படியும் ஒரு 12 மணி ஆகுதோ சரியா செந்துறேன் அதான் ஒரு மெனப்பயமா கிடக்குது வேலைக்கு கழிச்சாதான் நாங்கள் ஆரம்பிக்கலாம் சடப்பட 2 அப்படி ஒரு லேட் ஆயிட்டு இப்ப நேரம் பாத்தீங்கன்னா 6 மணி 6:30 ஆயிட்டு அப்படின்ட்டு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோமா தொதல் கிண்ட போறோம் நிறைய நாளா ஆசை தொதல் கிண்டோணுமெண்டா அப்ப தான் செந்துரன் லீவ் அனுக்கிறாருலான அப்ப நாங்க கிண்டுவோம் முடிவு எடுத்துட்டோம் ஆனா செந்துரன் மட்டும் கிண்டையில 2 பேர் இன்னும் வருவினோம் அவையில் இப்பதான் வந்து கொண்டு இருக்கிறியா அப்ப நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணேக்கா அவையில் வரவும் சரியா இருக்குமே அப்ப நாங்க தோலுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோம் அங்க பாப்போம் இங்க பாருங்க பார்த்தா இதுதான் தேங்காய் பால் நான் இது 8 தேங்காய் பால் 8 தேங்காய் திருவி பால் புளிஞ்சு வச்சிருக்கேன் தேங்காய் வாங்கி தேங்காய் சிரிவி பால் புளிஞ்சீங்களா இல்லாட்டி நான் மிக்சியல்ல என்ன மடிச்சு கிடைச்சி புளிஞ்சு மிக்சியில நாங்க அடிக்கிறாதுங்க மட்டும் புளிஞ்சு அடக்குறாங்க முடிஞ்சு போடுவேன் மிக்சியில என்ன அடிச்சது மற்ற இஞ்சால பாத்தீங்கன்னா தொதலுக்கு தேவையான நாங்க பயறு வறுத்து இஞ்சால பாத்தீங்கன்னா இதுவும் வறுத்துட்டோம் ஏலக்காயும் செண்டையும் வறுத்து உடைச்சு வச்சிருக்கிறோம் அப்புறம் இஞ்சால பாத்தீங்கன்னா இதான் முக்கியமா அரிசிமா நாங்கள் இன்றைக்கு 1/2 கிலோலாம் செய்ய போறோம் ஏன்னாடா கிண்ட கஷ்டமா நான் ஒண்ணு கொஞ்சம் கிண்டி பாப்போம் என்ன செஞ்சுறேன் அதனால 1/2 கிலோ கிண்டி வச்சிருக்கேன் அதுக்கு 1/2 கிலோ கேட்ட மாதிரி நாங்கள் சர்க்கரை அதாவது 1 கிலோ வாங்கணும் சர்க்கரை அதுவும் வாங்கி வச்சிருக்கிறோம் தண்ணி தேவை அது சர்க்கரை அப்படியே கிலோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்க கிண்ட போறோம் அதே மாதிரி இன்றைக்கு தானே செந்துரும் கூட்டு ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஒரு அடி அடியல் எடுப்பாக்கு தாண்ட அடி தொடர்ந்து ஆரம்பிக்க அதுதான் கடத்துல என்ன நடக்க போறது தெரியல முன்னுக்கும் செந்திரன் அப்ப நீங்க அடப்ப முடுங்க
நான் இங்கால சக்கரையை காய்ச்சிருப்போம் சக்கரை பானியே நீங்க வாங்க செந்திரன் தான் கேமராமேனா மாறி விட்டாரு என்ன செந்திரன் கேமராமேனா மாறி விட்டேன் அவ என்ன சக்கரை பாப்பா சக்கரை பானியை காய்ச்சல வடிவா காய்ச்சிக்கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கரைஞ்சி வந்தா ரைட் உங்களோட சக்கரை பானை ரெடி ஆயிட்டு என்ன கரைஞ்சி தண்ணி ஆகணுமோ ஓ இது என்னன்னு சொல்றோம் சில பேர் அந்த பாலக்கைய போட்டு அடுப்புல வைக்க கரையும் ஆனா என்ன சில டைம் அப்படியே அந்த கரையாம இருக்கிறபடியா கொஞ்சம் கடிபடுற மாதிரி இருக்கு இடிச்சு போட்டு காய்ச்சினா என்ன இடிச்சு போட்டும் செய்யலாம் அப்படின்னா சுவமே இருக்குமில்ல இல்ல இல்ல இதுதான் என்ன சுவம் இடிச்சு கொண்டு குளம் இடிக்க இதை வாய் விடிஞ்சு போடும் இதண்டா டக்குன்னு கொதிச்சிடும் மற்ற இதண்டா கொஞ்சம் அந்த என்ன சொல்ற கருப்பு கலர்ல வரமான்றது அது இப்ப இடிச்சாத்தான் இரவாகும் கொஞ்சம் வேலையாவே நான் வெளியில போய் வந்தனானல்லோ அப்பக்க நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் இடிச்சு கொண்டு இருந்துட்டு தூக்கி இப்படி கொதிக்க போடுறதா என்ன செய்யும் கரைஞ்ச ஒரு தூள் தன்மை தானே கொஞ்சம் மிரிஞ்சிருக்கு உடனே கரைஞ்சு கொடுத்துருக்கும் அது காட்டி ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற நேரம் இப்படி கரைச்சா என்ன ஈஸியாம இருக்கும் மற்ற கொஞ்சம் கலரும் பாரு அப்ப அதனால சக்கரை பானியை இடிச்சா கலர் வராத வெள்ளை கலர்ல இருக்குமே என்னது சக்கரை இடிச்சா வெள்ளை கலர் இல்லாம நான் செஞ்சில இடிச்சோன்னு மூத்துல இடிச்சா காயம் பாரு மாதிரி சோத்த கலர்ல இருக்கும் இடிச்சா அடைஞ்ச இந்த பூக்கணி இருக்க பாருங்க இரவுல என்ன வடிவா இருக்கு உங்களுக்கும் கொண்ட பூக்கண்டில் ஒரு கவலை என்ன இங்க பாருங்க மணி பிளான் எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டேன்னு தந்துடும் இங்க வளர்ந்து வளர்ந்து இப்படியே போகுது இங்க ஆனா நல்லா இருக்கலாம் இரவுல பாக்க எனக்கு பிடிச்சிருக்கு இந்த குட்டி வீடு இங்கால அடுப்பு வேலையும் நடக்குது எனக்கு செந்துருன்னாங்க இதுக்கு நிலமழுக்கும் என்ன அப்படி என்னதான் நிக்கலாம் இந்த மரங்கள் எல்லாம் கஷ்டப்படுது மண்ணுக்கு மேரி மேல நேரமும் இப்படி தண்ணி கண்ணிப்பீங்கள எப்படி தண்ணிக்கு நான் சமைக்கவே மாட்டேன் அப்ப உங்களுக்கு விடுதலை என்ன எனக்கு விடுதலை சமையல்ல இருந்து ஒரு விடுதலை எனக்கு விடுதலை அதுதான் அப்ப நாங்க என்ன செய்யணும் சக்கரை பானையை காய்ச்சுவோம் நீங்கள் அடுப்பு மூட்டே இல்லையா அடுப்பு மூட்டும் கேமராமேன் பெரட்டுமேன் அவர் என்ன சொல்லிட்டு போனார் நான் அடுப்பு மூட்டு மட்டும் நீங்கள் மூட்டக்கூடாது ஃபுல்லா வரமாட்டேன் கேமராமேன் வரமாட்டோம் உங்களுக்கு கூட 2 பேர் 2 பேரும் வரமாட்டோம் ஒரு ஆள் வந்தது அத்தானோட ஒரு வேலையா போட்டு அத்தான் வந்து கூட்டின்னு போயிட்டாரு நம்மளோட அத்தான் குழப்பிட்டார் என்னட்ட வந்தவரை குழப்பி கூட்டி கொண்டு போட்டார் சீக்கிரம் வந்து அவ்வளவு வந்தோண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளவு தூரம் போகல தானே இடிக்காதீங்க அதுக்கான சக்கரையே கேஸ் அடுப்பு இது இடிக்கல அது கரையாதாம தான் பார்த்தேன் கரையுதோ இல்லையோண்டு கரைஞ்சிடும் கூடிய சீக்கிரம் கரைஞ்சிருமே வஞ்சால என்ன கிடக்குது இந்த அளத்தங்க பாடலான்னு இருக்கு குடிக்க போறீங்க ஐயோ அது ஒன்றும் எனக்கு வேண்டாம் நாங்க அடுப்பை மூட்டிட்டு இதையும் காய்ச்சிட்டு பாப்போம் பொரியலியா ஓகே நான் அப்ப என்ன இது என்ன கலர்ல என்ன ஒரு சாம்ப கலர்ல இல்லாம இருக்கு போல சாம்ப கலர்ல இல்ல அந்த திரை கட்டுற மாதிரி என்ன அந்த அது அப்படியே அந்த நுர மேல அந்த சாம்ப கலர்ல வருது என்ன சாம்ப கலர்ல சக்கரை வந்தா என்ன நிலைமை சொல்லுங்க நல்ல தேன் மாதிரி இருக்கு என்ன இது சுவரோ ஆக்களுக்கெல்லாம் கூடியதெல்லாம் செய்ய விழுக்கிட்டு பின்ன விட்ட நான் பார்த்து கொண்டிருக்க இப்படி இல்லை மயங்கி வேணும் அடுப்பை மூட்டுவோம் இப்போ சட்டியெல்லாம் வச்சு அடுப்பெல்லாம் கொளுத்தி ஃபுல்லா அதுக்குரிய வேலை ஃபுல்லா நடந்துட்டு அதுக்குரிய வேலை ஃபுல்லா நடந்தது அடுப்பு நல்லபடியா அதே மாதிரி சட்டியும் நல்ல வடிவா கீட்டாவும் ஓ கீட்டாய் அடுத்தது என்ன தெரியுமா உங்களுக்கு பாலை ஊத்துமா அதுக்கான புள்ள எனக்கு மேல ஊத்துறேல எனக்கு தண்ணி உங்களுக்கு மேல ஊத்தினா தப்பிச்சேன் உடனே வேலை முடிஞ்சிடும் லோ ஊத்துமா அப்பா அவ்வளோ கீட்ல இருக்கு பாத்தீங்களா சட்டி அதுதான் ஹை ஆனா ஹெல்ப்புக்கு நிக்கட்டா ஓகே வீட்டுல இருக்கு பாத்தீங்களா அதுதான் சரி அடுத்த கட்டு நாங்கள் சக்கரையில் ஆவி பறந்து இருக்கு அடுத்தது நாங்கள் சக்கரை பானி ஊற்றுவோம் அரிசி மாவு போட்டு கிளக்கணும் அப்படியே அரிசி மாவு வச்சு ஊற்றி கிளக்குவோமே என்ன பாருங்க இந்த வடிவா தான் படிச்சேன் ஏதோ கருப்பு மாதிரி கிடந்தது அது இந்த கரண்டி கால வேற கரண்டி கால விழுது சரியா ஓகே அரிசி மாவு போடட்டும் நீங்க கலக்குங்க இதுதான் அது ஓ கட்டி இல்லாம இது எங்க கட்டியா போகுது 1/2 கிலோ மாதிரி இல்ல அப்படி வேற இல்ல கலக்குங்க வேற அது தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் எத்தனை நைட் சாப்பாடு தான் சோதல் மூகம் உங்களுக்கு சரி அவ்வளோதான் படிக்கும் அவ்வளோத்துக்கு சோதல் இந்த வடிவு தெரியும் தான் நம்மளுக்கு சரி நல்லபடியாக கிடைச்சிட்டீங்களோ அதான் கிடைக்கிறேன்
வெள்ளம் வெள்ளம் கரையாடியும் கரையத்தானே போகணும் இதுக்குள்ள இருந்து எப்படியோ கரையுமான்னு நினைக்கிறேன் நான். கரையாடி என்ன செய்யறது எப்படி அதுதான் கொஞ்சம் கரையாடி அவ்வளோதான் இருக்கும். நல்ல வடிவா மாவை கரைச்சாரு. அடுத்த செஞ்சேன். அடுத்து என்ன தெரியுமோ சொல்லுங்க நீங்க. என்னது இது சர்க்கரை பானி எடுங்க. அது சுடும் போலடா அந்த அளவுக்கு சுடா வெள்ளமா இங்க பாருங்க. வா எனக்கு தான் கலர் பொண்ணுவாங்க என்ன செய்வீங்க? சக்கரை சர்க்கரை கட்டியலாம் சக்கரை கடி அப்படி அவ்வளவு காட்டி இல்லை ரெண்டு தெரியாது இதான் இல்ல கவர்கண்டியா இதோ சின்ன சின்ன சொப்புகள் ஒன்று நாங்கள் ஊற்றி ஊற்றிட்டேன் கொண்டுவாங்க வீட்டை வந்து பிரிச்சுக்க வச்சு இருக விட்டு சாப்பிடுங்க. அதுதான் சரி அப்படி வேற அது. ஆனா இதை நீங்க என்ன செய்யணும் இருக்கணும். இது எப்படி பச்சை தண்ணி மாதிரி இவ்வளவு தூரம் கிடக்கு. அப்படித்தான் பொறுங்கோ நிறுக கதறின்னு அடிக்க நீங்க. அப்ப அது மாதிரி இது கொஞ்சம் நேரம் என்ன செய்யறீங்க? அத்தை டின்பால் கரைக்கிறேன். அப்ப தாங்க கரைச்சு செந்துறேன் கப்பாடுங்க. அத்தை குடிப்பா கடைசியில அதான் நடக்க வேண்டிய கப்பு காம் போட்டு போட்டு கொடுக்கணும். காலம் அப்படி வராது. அவ என்ன போல செய்யறா. என்னது என்னது அதுதான் வயசுக்கு மூத்தவாக்கு பேரண்டைக்கு எங்க போறான்னா கட்டு மேல கப்பல்ல போட் கட்ட போறேன். அவே நீங்க போட்டுக்கு வந்த நீங்களா பாக்குறது போட் பாக்க இருக்கிறீங்க. என்னத்துல இருக்கும் தெரியுமா? என்னன்னு சொல்றாங்க திருவேலையா திருகுவேலையா திருகாணி படாகு படாகு படாகுல படகு. நான் தட்டுறேன் நீங்க படகுல போறீங்க. இது பத்தாது உண்மைக்குமே அப்படி போடாது அங்கடா இது வத்தாத கிணறு போல அங்கடா எனக்கு இது பட்டா கிணறு பட்டா பாலை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். என்ன குறைச்சிருக்கலாம் பாலை பாலை கொஞ்சம். குறைச்சா அதுக்கு கவலை இல்லை. அதுக்கு மோத்துக்கெல்லாம் போடுவான் பாருங்க. ஸ்லோவாடி நீங்கள் இத இப்ப பாத்துட்டீங்களானே இதுதானா தோதல். ஆனா தோதல் கடைசியில இப்படி வருதுன்றதான் முடிவுல வரும். இவ்வளவு நேரம் பார்த்தது காணும் இப்படி சொல்றீங்க நீங்க டக்குன்னு. ஆமா நேரம் ஆனா மெட்டது இங்க பாருங்க இப்பயே அந்த அடிப்படைக்கு வந்துட்டு வலிக்கிட்டுதான் இப்பயே வந்துட்டேன் தோதாது சொல்றதெல்லாம் உண்மையா சொல்றீங்களோ? என்ன இவ்வளவுல இங்கே பத்தினதுன்னு சொல்றீங்களோ? கொஞ்சம் பத்திட்டு 12 மணி ஆச்சு. என்ன சொல்றீங்க 10 நாங்க அப்ப போவோம். ரக்கி வச்சுட்டு நாங்க போற நாளைக்கு அடிப்போம். வைக்காத என்ன ரக்கி வச்சுட்டு அடுத்த நாள் தானே அடிச்சோம். அப்படிதான் செய்ய போறோம். உண்மையா விட்டாதான் கொஞ்சம் வத்தட்டு மத்தின நீங்க விளக்கும் போது பாக்கலாம். அம்பளாவதுக்கு இல்ல நாங்க கொஞ்சம் இடக்கட்டத்துல நல்லா வந்த பாருங்க என்ன சொன்ன இவ்வளவோ நேரம் கிடக்குது. இப்பதான் சாதுவான ஒரு ஆரம்ப கதை. இப்ப பாத்தீங்கன்னா செந்திரன் தொதல் அடிக்கிறார் பாருங்க. ஆட்டிய செந்திரன் என்ன என்ன ஒண்ணு சொல்லுங்க. இல்ல என்ன தொதல் வருமா வராதா? எனக்கு இன்னைக்கு ஒரு 12 மணி பார்க்கலாம் போலாம் கூட கேது. 2 மணி இவரா நாங்க தொதல் அடிக்க கூப்பிட்டுனாங்க. இவரதான் என்ன செந்திரன் அதுதான் தெரிஞ்சிருக்குமே உங்களோட வேலைக்கு வர்றவர். அதோட உங்களுக்கு அண்ணா அவர். சரி இங்க பாருங்க அப்படி கேஸ் சு. ஆனா வந்துட்டு நான் செந்திரன் ஒரு அழகு. நீங்கள் என்னப்பா செய்யறீங்க? வலிக்கிறதுக்கு இருக்குறீங்க. அது உண்மைதான். நான் பள்ளையெல்லாம் காட்டிடுவேன் அடிச்சு முடிக்காம விட்டா அது போயில. அது நான் கயிறு கட்டிடுவேன். அதுதான் கட்டி தூண்டலாம் போடுறது. நீங்க 2 நாட்டிங்க இதுக்கு மிஞ்சி அடு பெரியண்டா எங்க கொண்ட சொல்றது உங்களுக்கு. ஓகே செந்திரன் அடி பட்டுட்டானா ரக்குவாம
எனக்கு பிரச்சனை நான் கேட்போம். ஏன்னா போடா. நான் சும்மா சொன்னேன் இப்ப நேரம் பாத்தீங்கன்னா சரியா 8 மணி ஆகையில என்ன 6 மணிக்கு துவங்கினாங்களா 6:30க்கு அப்ப இப்படி ஒரு நேரம் கிடக்கு என்ன சரி நாங்க அப்ப அடிச்சுட்டு பாப்போம் என்ன ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்துக்கு வந்து கொண்டு இங்க பாருங்க ஒருக்கா வந்து இது கட்டத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டோம் கொஞ்சம் இன்னும் இருக்கு போல இருக்கேன் சரி ஓகே ஓகே நீங்க பயிரோட போடலாம் போடலாம் என்ன இனி நாங்கள் அடுத்த கட்டம் பயிரும் ஏலக்காயும் போட போறோம் போடுங்க. பாருங்கோ சோ அங்கிட்டுக்கோ அப்பா உடல் அடிக்கிறது கூட கஷ்டமுண்டு களைச்சே போயிட்டு நான் தெரியுமா சென்றேன் வேணா இப்ப கூடுதல் அடிச்சு வேணா இப்ப கடைக்கு வெளியில ஒரு பேசின ஒரு வேலையை ஒண்ணு போட்டேன். அதான் டக்குன்னு போடுறது அடிச்சு களைச்சு போட்டோம் ஆனாப்பா வினுசும் சரியா கஷ்டப்பட்டவன் நீயா கொஞ்சத்துக்கு மோசம் இல்லாம வருது அடிச்சவன் ஆனா ரைட் என்ன ஆனா இங்க வந்து இப்படி நிறைய கிடந்தது இப்ப என்னமே வந்துட்டேன் அடிச்சட்டிக்க காணவே இல்ல தொதல்ல என்ன செந்துறேன் நல்ல வழியா வந்துச்சு. வந்துட்டேன் நல்ல பதத்துக்கு வந்துச்சு. கொஞ்சம் தாங்க இருக்கா இது அடிபிடிக்குது ஆடி பிடிக்கல கூட பண்ணீங்க. ஓகே அதெல்லாம் அடிச்சிங்க வெயில ஃபுல்லா எடுத்தாச்சு. இங்க பாருங்க இங்க பாருங்க என்ன பதத்துல வந்திருக்கு நீங்க இங்க இங்க என்ன வடிவா இருக்குன்னு பாத்தீங்க இங்க ஆளுங்க ஓடி திரியல. ஆனா உண்மைக்குமே ஒரு சொட்டு கூட இல்ல இப்படி இல்ல இருக்கு நல்ல வடிவா போட்டாச்சு அப்படி ஈடுபடு அதுதான் அத்தைய பாத்தீங்கன்னா பயந்து சத்து போடுங்க அந்த தூரத்துக்கு சட்டியோட இருந்து சாப்பிடுறாங்க அது தர சொல்லி ஆனா உண்மைக்குமே நல்லா வந்திருக்கு என்ன செந்துற வேற லெவல்ல இருக்கு. நல்ல வாசமும் அடிக்கு. அதுதான் ஆனா என்ன நாங்கள் இப்ப சாப்பிட இல்லாத விடியத்தான் சாப்பிடலாம் பிடிச்சிட்டான் சாப்பிடுவோம். அதோட அதுதான் 2 டைம் எனக்கு நாளை விடிய இந்த உண்டு காலி பண்ணிடுவா வெளிய இருட்டோட அது நடக்கும் சுவர். இல்ல 12 மணி தாண்டி ஒண்ணு சாப்பிடலாம் 12 மணிக்கு சாப்பிடலாம் அப்ப நீ போன் பார்த்துக்கிட்டு பழிடாயிருவா அது நடக்கும். அப்ப நான் செஞ்சா நான் சாப்பிட வேண்டாம ஆனா உண்மைக்குமே சரியான கை இன்னும் கஷ்டப்பட்டு அடிச்சுனாங்க ஆனா கஷ்டப்பட்டு அடிச்சு கேக்குன்னா பலன் வந்திருக்கு நல்லா இருக்கு அத்தா சாப்பிடுற வழியா ஐயோ அத்தைய பாக்கலாம் அதுதான் அப்படின்னு சாப்பிடுறப்ப நாங்க இந்த வீடியோ முடிப்போம் முடிச்சுவோமோ அதுதானே அப்ப நீங்களும் கண்டிப்பா இதே போல உங்களோட வீட்டை செஞ்சு பாருங்க நல்லா வரும் நாங்கள் அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் என்ன கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம் பாய்.